விஜய் சாருக்கு ஆல்ரெடி ஒரு கீரல் இருக்கு. அவங்க அப்பா சொன்னார், முறைப்படி சண்டை பண்ணனாலும் அதுக்கு அட்லீஸ்ட் ஈக்குவல் 60% அவனை நான் தயார் பண்ணணும். தம்பி ஒன்றும் இல்லை, விஜய் நேரம் வந்து ஃபுல்லாக இதுதான் மெயின், இது இருக்க இதுதான் பார்த்துக்கோ. ஸோ அந்த டெக்னிக் பண்ணணும், நல்லா பண்ணாங்க, தைரியமாக பண்ணாங்க. கரெக்டாக ஒரே ஷாட் ஷாட்னா அடிச்சு இருந்தாலும் ஒரு கீரல் கிடையாது, ஒரு ரத்தம் கிடையாது. சொல்லப்பட விஜய் சார் கூட அவருக்கு தான் தைரியம் அதிகம். அவரு தான் ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி விட்றா நீ பார்க்கணும் சேரெல்லாம் போட்டு உட்காந்து இல்லாத தெய்வத்தெல்லாம் வேணார், யாரை கூப்பிட்டாரு தெரியல, ஃபாரின் தெய்வம்லாம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் தான். எந்த ஷூட்டிங் போனாலும் படம் ஃபுல்லாக வருவாங்க. ஏன்னா அவருக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்காது. அவர் மற்ற மாதிரி ஹீரோனு பின்னாடி உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அரசியலே வந்துட்டார். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவரோட சினிமா ஆக்ஷன்ஸை லீட் பண்ணது நீங்கள் தான். எந்த ஒரு விஷயமும் நான் பறந்து அடிப்பேன், ஏன்னா இவரால் பறக்க முடியாது, டூக்கு தான் போடணும். என்னப்பா அப்படின்னு ஒன்று மேலே ஒருத்தன் மறப்பான், அதெல்லாம் டூக்கு அவன் விளையாடாமல் நெக்ஸ்ட் வந்து அப்படின்னு இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 50 ஜம்புக்கு மொத்தம் க்ளோஸ்அப் கொடுத்துட்டாரு. மாஸ்டர் ஃபைட் சூப்பராக வரணும் அப்படின்னு பார்த்தா அவன் கஷ்டப்பட்டு வந்து மிதிக்கும் போது இவர் அப்படின்னு கட் பண்ண இன்னும் தேய்க்கிறோம். எகிரி 2 பேரும் வந்து மேலே இருந்து இடிச்சுப்பாங்க. காரம் பறக்கும் போது நான் படத்தை பார்த்து எனக்கு வயிற்றுச்சலாக போச்சு. உண்மையிலே இந்த மனுஷன் வந்து சினிமாவை வந்து அப்சர்வ் பண்ணிட்டார். முத்து படத்தில் இதனால் எனக்கு அடிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஆனஸ்ட் ராஜில் அவஸ்தைப்பட்டேன். ஏன்னா கேப்டனை கிக் பண்ணும்போது ரிப்பில் அடிப்பட்டு அப்போ சொன்னேன் 140 கிலோ. அப்போ நான் சும்மா தட்டினாலே புட்டிங் விழுந்துருவாங்க. கதையா என் வாழ்க்கை போகல அந்த இது சுச்சுவேஷன் ரெடி ஆகிட்டார். அவர் அந்த மைண்டில் இருக்கார். லைட்டாக அடிக்கும் போது அவர் தன்னை மறந்துட்டார். இந்த அடி வரணும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டார். அடிச்சுன்னு போய் ஊழுது எல்லாம் தூக்கி எல்லாம் இல்லை படம் மை மிஸ்டேக் மனுஷன் அப்படின்னாரு. காய்கழிவே தொண்டு போடுவேன் ஒன்றே இல்லை நான் டாமையன். அந்த படத்தில் கொஞ்சம் கிளாஷ் ஆகிடுச்சு. பாதி படம் தான் நான் பேசுனேன், மிச்ச பாதி வேற ஒருத்தர் பேசுகிறாரு. சிரஞ்சீவி சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே இருக்க தமிழ் சினிமாவில் இருக்க நடிகர்கள் யாரும் உதவி பண்ணலன்ற ஒரு டைலஸ் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிருந்தேன் ஃப்ரீயாக. ஏன்னா டைலசிஸ் உங்களுக்கு 90,000 ரூபா மாதம். ஆமாம். ஸோ 2.5 வருஷம் இருந்தேன் டைலசிஸ். 90,000 வருஷத்துக்கு என்ன ஆகுது உங்களுக்கு? 14 லட்சம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு, அது லொஸ்க்கு, அது ஸ்கேனுக்கு, அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட போய் இன்றைக்கி 1,30,00,000 மேலே போயிடுச்சு இந்த 3.5 வருஷத்தில். முதல்ல கண்ணாடி உடைக்கிறது வந்து அந்த சுகர் கிளாஸ் இருந்தாங்க. அடித்து உடைக்கும் போது நம்ம விஷ் ஹாப்பி நியூ சாங்கில் கமல் சார் பண்ணும்போது அடித்து அவருக்கு ஒரு கீரல் வந்துச்சு. ஆனால் விஜய் சாருக்கு ஆல்ரெடி ஒரு கீரல் இருக்கு. அவங்க அப்பா சொன்னார், தம்பி பையனை வந்து பையன் கூட பார்க்கல, ஒரு நிஜமான ஆம்பளையாக நான் வளர்க்குறேன் வீரத்தில். முறைப்படி சண்டை பண்ணனாலும் அதுக்கு அட்லீஸ்ட் ஈக்குவல் 60% அவனை நான் தயார் பண்ணணும். இதெல்லாம் ஒரிஜினல் பண்ணாதான்ப்பா உழைப்பை வந்து நாளைக்கு சொல்லி காட்ட முடியும் அப்படின்னாரு. சரி தம்பி இப்போ நீங்கள் ரெடியா அப்படின்னா அவர் அப்போ வந்துட்டு அண்ணே நான் ரெடிண்ணே அப்படின்னாரு. ஆமாம் அப்போ தான் நான் கண்ணாடி உடைக்க போகிறேன், நான் தான் அங்கே பண்ணுறேன். எல்லாருக்கும் பயம். டைமிங் தட்டலன்னா ஆள் வந்து இடித்தா கண்ணாடி உடையாது, நம்ம மூஞ்சி உடைஞ்சிரும், அவ்வளோ திக்காக இருக்கும் கண்ணாடி. அப்போ தான் வந்து நான் தம்பி ஒன்றும் இல்லை விஜய் நேரம் வந்து ஃபுல்லாக இதுதான் மெயின், இது இருக்க இதுதான் பார்த்துக்கோ, இதுன்றது உன்னோடைய ஃபேஸை அப்படியே கவர் பண்ணக்கூடியது. ஸோ இது பண்ணும்போது இது எடுத்துக்கோ, ஓடு இந்த மாவு வந்து இது தட்டிட்டு இதில் கொண்டு போடாது, இது அடித்தோன்னா இதில் அடித்தோன்னு உடையும் கண்ணாடி உடனே ஃபேஸில் அந்த தூள் படாது. போகும்போது அப்படி ஓப்பன் பண்ணினா நீ எங்கே விழலான்னு பார்க்கலாம். ஓகே இஸ் இஸ் த டெக்னிக். அதே மாதிரி பண்ணணும். ஓடி வந்து எகிரு, சும்மா கண்ணாடி இல்லாத ஓடி வந்து எகிரு, அப்படி போ, இல்லை கேப் இருக்குது, இப்படி இருக்கட்டும். ஓகே இந்தவங்க பேத்துக்கும் டெக்னிக் சொல்லி தரேன். எஸ் இந்த சுண்ட விரலுக்கும் இதுக்கும் வந்து அட்டாச் ஆகணும். அண்ட் இது கேப்பு, இந்த கேப்பில் ஒரு பக்கம் அப்படி அது போகணும். இந்த கேப்பில் நம்ம சைடில் தெரியணும் எங்கே போய் இடிக்கிறோன்றது. பட் இப்படி நம்மது கவர் ஆகிடும்.
ஸோ அந்த டெக்னிக் பண்ண நல்லா பண்ணாங்க, தைரியமாக பண்ணாங்க. கரெக்டாக ஒரே ஷாட் தட்டினா அடிச்சு வந்தாலும் ஒரு கீரல் கிடையாது, ஒரு ரத்தம் கிடையாது. அவங்க அப்பாலாம் வந்து நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டார் எஸ்ஏ சார். உண்மையிலேயே அவரு தைரியம் வந்து சொல்லப்போன விஜய் சார் கூட அவருக்கு தான் தைரியம் அதிகம். அவருக்கு தான் ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி விட்றா நீ பார்க்கணும் சேரெல்லாம் போட்டு உட்காந்து இல்லாத தெய்வத்தெல்லாம் வேணார். யார் யாரை கூப்பிட்டாரு தெரியல, ஃபாரின் தெய்வம்லாம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். வந்து என்ன வந்துட்டு உடச்சவொன்னே ஓடி போய் பார்த்தாரு எதனா அடிபட்டிருக்கான்னு வந்து நின்று தவிக்கிறாரு. என்ன அடிபடணும்? விஜய் அப்படி எழுந்தவொடனே பார்த்துட்டு ஒன்றும் ஆகலைன்னு கட்டி வச்சு குட்ரா என்ன எந்த பெத்த பிள்ளைய வந்து அவனை வந்து கொள்றது மாதிரி இல்லை சமம் இது. ஏதோ ஒரு சின்ன கீரல் பட்டாலே பிள்ளைங்களுக்குன்னா ஒரு பதட்டம் இருக்கும். அப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து விஜய் சார், இப்போ சார் தான் சொல்லணும், இல்லை நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்களோ அப்படி. அப்போ தான் விஜய்க்கு அந்த படத்தில் இன்ட்ரெஸ்டாக வந்தது. அது வரைக்கும் ஏனோ தானே தான் பண்ணார். ஏன்னா அவருக்கு லவ்லாம் வராது, முத்த கொடுக்குற சீன்லாம் அவங்க அப்பா ரொம்ப கண்டிப்பார். அவருக்கு என்னடா ஏன்டா இது ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதை விட்டு நம்ம நடிக்க வச்சு இம்சம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு பிடிச்சி தானே நடிக்க வந்தார் அவர். சினிமா சார் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, எனக்கு சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது, எனக்கு இதுதாங்க தெரியும். வந்த பிறகு அவங்க அப்பாவுக்கு தாங்க பிடிக்கும் இவரை ஹீரோ பண்ணுன்ட்டு. ஓகே ஓகே ஓகே. இவர் இந்த ஆக்ஷன் பண்ணலாம் ஒன்று ஆள் வந்து அந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருக்க மாட்டார். நல்லா ஐயர் பையன் மாதிரி தான் இருப்பார் சிவப்பா. அது மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க கூட படித்தவங்களாம். சூர்யா குரூப் தானே அவங்கெல்லாம். அது அவங்க இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க. எந்த ஷூட்டிங் போனால் படம் ஃபுல்லாக வருவாங்க. ஆமாம், அவர் வந்து கூட டெவலப் பண்ணுறதுக்கு அவர் கூடவே இருந்து, ஏன்னா அவருக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்காது. அவர் மற்ற மாதிரி ஹீரோனி பின்னாடி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஏன்னா அது ஸ்டார்டிங் பீரியடில் அப்போலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இப்போ மாதிரி கிடையாது. அப்போல்லாம் சும்மா பக்கத்தில் எதனா உட்காந்து பேசினா புகஞ்சிரும், ஏதோ ஒன்று எழுதி விட்ருவாங்க. அதனால் அப்படி இருக்க ஃப்ரெண்ட்ஸில் இருந்து ஒரு தனிப்பட்ட இதில் வந்தாலும் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து நல்ல ரிப்ளை கொடுத்தோன்னே அவருக்கும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ ஸ்டண்ட்லேயும் நம்ம நல்லா வேணும், ஆக்ஷனில் பண்ணலாம். அது மாதிரி காமெடி எனக்குண்ணா அப்படின்னு வரல, அந்த மாதிரிலாம் அவரே வந்து டெவலப் பண்ணி பண்ணிட்டு இன்றைக்கி மக்களுடைய இடத்த நிறைய கேப்சர் பண்ணிட்டார். இப்போது பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியலையும் வந்துட்டார். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவரோட சினிமா ஆக்ஷன்ஸை லீட் பண்ணது நீங்கள் தான். எந்த ஒரு விஷயமும் எந்த நாட்டிலையும் வந்து நிர்ணயிச்சிடலாம், ஒரு முடிவு பண்ணிடலாம், தெளிவாக எதனா சொல்லிடலாம். இந்தியாவில் மட்டும்தான் நான் உலகத்திலேயே பார்த்த நாட்டில் எதையுமே தெளிவாக முடிவு எடுக்க முடியாது, கணிக்கவே முடியாது. ஆமாம், முதல் படிக்கட்டில் இருக்கும்போது ஒருத்தருக்கு வாக்கு போடணும்னு நினைப்பான், 2வது படிக்கட்டு ஏன் இவருக்கு போட்டா என்ன நினைப்பான், 3வது இவனுக்கே தெரியாம எல்லாம் போட்டு கான்சன்ட்ரேஷன் இல்லாத ஒரு நாடு எதுனா நம்ம நாடு தான். நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தது என்னென்னா, நீங்கள் ஒரு 5 லாங்குவேஜில் இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் ஸ்டார் கூடயும் நடிச்சிட்டிங்க. ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரு கூடயும் நடிச்சிட்டிங்க, எல்லாருமே கவர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி சார் கூட நடித்த அனுபவங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இருந்தது அவரோட நடிச்சது? அவர் கூட முதல் படம் வந்துட்டு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணேன். அது வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் அந்த படம் வந்து பார்ட்னர்ஷிப் வேலை பண்ணாங்க. ஓகே ஓகே. அப்போ ரஜினி சார் ஃபஸ்ட்டு படம் அப்போ தான் பண்ணும்போது ஃபஸ்ட் டைலாக்கே அவரை வந்து எதிர்த்து பேசுவார், பேண்ட்டை சட்டை நீட்டாக போட்டு என்ன பெரிய ஹீரோ நினைப்பேன் அப்படின்ற மாதிரி டைலாக். ஆனால் அப்போ வந்து அவர் நல்ல சூப்பர் ஸ்டார், நல்ல நேம் இருக்குது, பிரியாகியா படம்லாம் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப ரசிகர்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அந்த டைலாக்கு வந்து சொல்கிறதுக்கு எல்லாம் யோசனை பண்ணியிருந்தாங்க. சொல்கிறேன் சார், அதனால் சார் கடைசியாக அடி வாங்க போகிறது நான் தானே, என்ன சொல்கிறோம் சொல்லிடணும், என்னென்ன எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக வந்து கேவலப்படுத்தினா தான் அதுக்கு டபுளாக என்னை போட்டு அடிக்கும்போது அவங்க திருப்தி ஆகிடுவாங்க. இது கான்செப்ட், ஜனங்களோட கான்செப்ட். அதுக்கப்புறம் டெவலப் ஆக முத்து படத்தில் தான் எனக்கு பரிபூர்ணமாக ஒரு படம் வந்து எனக்கு ரொம்ப இது. அதுக்கப்புறம் அதை இன்னொரு கூட பண்ணேன், ஏன்னா அது வாழ்ந்துட்டோம் எல்லாரும் குடும்பமாக. ரஜினி சாரோட அந்த படம் பார்த்தா அவ்வளோ ஆமாம் ஆமாம், நல்ல ஒரு அன்பான குடும்பம் சொல்ல போனால். இதுக்கு ஏற்படுத்தியவர் KS ரவிக்குமார் அவர்கள் வந்து என்றென்ற எக்காலத்தில் 100 வருஷம் கழிச்சு அந்த படம் பார்த்தாலும் இந்த காலத்தில் இப்படிலாம் நல்லபடியாக வாழ்ந்தாங்க, எப்படி அன்பு வச்சுருந்தாங்க, பாசம் நேசம் பற்று அப்படின்றதுக்கு அர்த்தத்தை கொண்டு வந்தது அந்த படம். அவர் எடுக்கிற படம் அத்தனையுமே அப்படி தான் இருக்கும். பேசிக் பார்த்தீங்கன்னா பாசத்தில் உள்ள சீனாக தான் இருக்கும். என்ன தான் ஆக்ஷன் படமாக இருந்தாலும்
இருக்கும். அதில் பாசனா என்னன்றது பர்ஃபெக்டாக காட்டியிருப்பார். நீங்கள் அவர் கூட ஃபைட் இருக்கும்ல, ரஜினி சாரோட ஃபைட்டு, அது எப்படி இருந்தது அதை பண்ணும்போது? நான் அவர் இல்லை பயம் எனக்கு நிறைய பயம் இருந்தது. பயம்னா எந்த பயம் சொல்கிறீங்க? அது மற்ற பயம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஃபைட்டுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவர் முதல்ல தீர்மானம் பண்ணிட்டார், நம்மளால் ரொம்ப சிரமப்பட முடியாதுன்னு அவருக்கே தெரியும். ஒரு படத்தில் அப்படி தான் நாங்கள் முதல்ல போயிருந்தப்போ அவருக்கு கால்ஷீட்டு ரொம்ப டைட்டு, ஃபைட்டர்ஸ்லாம் போய்ட்டோம். ஜூடரத்னம் அவர்கள் நினைக்கிறேன் எங்கள் விஜிபியில் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. வந்து இது பண்ணோம், ஃபைட்டு இதுனா சார் 4 நாள் ஃபைட்டு, நல்லா பிரமாண்டமாக எடுக்கணும் அப்படி இப்படின்னாங்க. அவர் மறுநாள் எங்கேயும் போகணுமோ என்னன்னு தெரியல. பட் இந்த ஃபைட்டெல்லாம் வந்து பிரமாண்டமாக பண்ணோன்னு அவருக்கு அப்போயே கடன்னு ஆயிடுச்சு. சண்டைனால அவருக்கு கொஞ்சம் ஒதுப்பார். மனுஷன் பாருங்கள் பயங்கர மைண்டு. வந்தோடனே டக்கு மோஸ்ட் எப்படி பண்ணலாமா என்ன, ஆனால் ஒரு டைலாக்லேயே எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்ன கண்ணா, நான் பறந்து அடிப்பேன். ஏன்னா இவரால் பறக்க முடியாது, டூப்பு தான் போடணும். ரஜினி சார் என்னப்பா அப்படின்னு ஒன்று மேலே ஒருத்தன் மறப்பான், அதெல்லாம் டூப்பு. ஓகே, அவன் விளையாடாமல் நெக்ஸ்ட் வந்து டேய் அப்படின்ட்டு. இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 50 ஜம்புக்கு மொத்தம் க்ளோஸ்அப் கொடுத்துட்டாரு. மாஸ்டர் ஃபைட் சூப்பராக வரணும். யார் அவர் நினச்சதுக்கு இவரை வச்சு நல்லா ஃபைட் எடுக்கணும்னு இவர் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். மாஸ்டர் எல்லா கியூ கரெக்டாக கொடுத்துட்டேன், அந்த எல்லாம் நல்லா பறக்க சொல்லுங்கன்ட்டு போயிட்டார். பிறந்தா இப்படி தாண்டா பிறக்கணும் எப்பா சாமி அப்படின்ட்டு அப்போவே நான் முடிவு பண்ணேன். சரி நல்ல யோகக்காரர் தான். நான் உண்மையில ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு இப்படிலாம் ஒரு அறிவா, இந்த ஒரு ஃபைட்டை டாப்பாகவும் தூக்கி நிறுத்திட்டாரு. பத்தாவதுக்கு அவரோட உழைப்பை வந்து கம்மி பண்ணிட்டார் அழகா. அப்போ பார்க்குறோம் பறந்து அடிக்கிறான். யார் டூப்பு, ஒரு டூப் இல்லை 3 டூப் போடுறாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு ஃப்ரண்ட் சம்மர் ஸ்டார்ட் வரும், ஒருத்தர் பேக் சம்மர் ஸ்டார்ட் வராது, ஒருத்தர் டைவ் நல்லா வரும், ஒருத்தர் ஹேண்ட்ஸ்ப்ரிங் வராது, கட் பண்ணி பேக். இவர் படம் எல்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தோன்னே ஒரு நாள் தான் ஸ்டண்ட்டாக, 3 நாள் ஸ்டண்ட்டாது, ஒரு நாள் தான் இவர் நடித்தார். அந்த படம் பேர் என்ன, அந்த படத்தில் வந்து டைலாக் வரும், பறந்து அடிப்பாடு கட் பண்ணா அப்படின்னு பார்த்தா அவன் கஷ்டப்பட்டு வந்து மிதிக்கும் போது இவர் அப்படின்னு கட் பண்ண இன்னொரு தேய்க்குருவான். எகிரி 2 பேரும் வந்து மேலே வந்து இடிச்சுப்பாங்க. காரம் பறக்கும் போது நான் படத்தை பார்த்து எனக்கு வயிற்றுச்சலாக போச்சு. இந்த மாதிரி டெக்னிக்கல் நம்மளும் அறிவியலடா நம்ம அப்படின்ட்டு பார்த்தேன். உண்மையிலே இந்த மனுஷன் வந்து சினிமாவை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டார். அப்பயே சினிமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டார். மக்களை எந்த மாதிரி உருட்டுனா, அதாவது ஒரு ஆடு மேய்து இல்லை, ஆடை வந்து நீ பெருசாக கொம்பெல்லாம் வச்சு அடிச்செல்லாம் ஓட்டணும் வச்சு இல்லைங்க, ஒரு சின்ன குச்சி போதும், வா அப்படின்னா அது தொடுமை தெரிஞ்சிடும். நம்ம அடிக்க நைஸாக தடை போயிடலாம். அந்த மாதிரி ஜனங்களை கரெக்டாக கொண்டு வந்து அவரோட ரசிகர்களாக்கி கரெக்டாக பண்ணிட்டார். அதனால தான் எனக்கு முத்து படத்தில் இதனால் எனக்கு அடிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஏஜும் என்னோட கொஞ்சம் கூட அதிகம். இன்னொன்று வந்து அவரோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஆனஸ்ட் ராஜில் அவஸ்தைப்பட்டேன். ஏன்னா இவர் நம்ம கேப்டனை கிக் பண்ணும்போது ரிப்பில் அடிப்பட்டு அப்போ சொன்னேன் 140 கிலோ. அப்போ நான் சும்மா தட்டினாலே புட்டிங் விழுந்துருவாங்க. ஸோ இப்போ அவர் பரவாயில்ல தாங்கிட்டார். இவர் நார்மலாகவே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க மாட்டார். பட் ஆனால் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தவனோட அதிகமாக ரியாக்ஷன் கொடுப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தம்மா அடிமை ஷூட் பண்ணனா எவனோ அடிவானா கூட இவர் எழுந்துக்கும் போது அந்த ரியாக்ஷன் கொடுப்பார் பாருங்க. அது பார்த்தோன்னா இவர் தான் எல்லாத்தையும் பண்ணாமல் இருக்கும். அதேமாதிரி முத்து படத்தில் யோசனை பண்ணேன், ஐயோ இது என்னடா இது ஃபைட் பண்ண இவர் அடிக்கணுன்றாங்களேன்ட்டு. அவர் அடிக்குமா எனக்கு தெரியாது, அங்கே போய் நான் விழுந்துருவேன். மொத்தம் அந்த ஸ்ரீயில் வந்து ஒரு 10 அடின்னு நினைக்கிறேன். ஒரு ஷாட்டில் அவரும் தட்டி விழுந்து எல்லாரும் போய் தூக்கி, அப்போ இல்லை மை மிஸ்டேக் நான் தான் வந்துட்டேன். அவருக்கு தெரிஞ்சிச்சு. நான் சொன்னேன், தலைவா இந்த தாண்டி வந்துடாதீங்க, ஏன்னா நான் எங்கிற நம்பருக்கு ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அவர் ஆர்வ கலரில் என்ன பண்ணிட்டார், அதை நடிப்பு அந்த விடுகதையாயின் வாழ்க்கை போகல அந்த இது சுச்சுவேஷன் ரெடி ஆகிட்டார். அவர் அந்த மைண்டில் இருக்கார் ஃபைட்லாம். ஏன்னா எப்படி வந்தால் உழ போகிறான் எவனை போல போகிறான்னு நினச்சிருந்தார். ஏன்னா அந்த அடியாக அடிச்சா தானே அடுத்து ஏன் டூப் அவர் டூப் விழ முடியும். அவர் நெக்ஸ்ட் டூப்பெல்லாம் விழுந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி லைட்டாக அடிக்கும்போது அவர்
தன்னை மறந்துட்டார். இந்த அடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டார். அடிச்சுன்னு போய் ஊழ்ந்து எல்லாம் தூக்கி எல்லாம் பண்ணு. எனக்கெல்லாம் கலக்கலன்னு ஆயிடுச்சு, என்னடா இதுன்ட்டு. ஏன்னா நம்ம வெயிட் எனக்கு தான் தெரியும். மற்ற யார் அடித்தாலும் சரி, ஃபாஸ்ட் வந்து நம்ம ஆள் தான் வந்து தடியாக போகிறோம். ஃபாஸ்ட்டாக வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடிச்சோன்னா அப்படின்னும் அப்புறம் லைட்டாக தொடுற மாதிரி இருக்கும். ஆனால் வேற எந்த மாதிரி ஒத்துவா இருக்கும். ஆனால் இதே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா இந்த கை அப்படி போ அடி, இங்கே இருந்துட்டா அடி விழாது. கொஞ்சம் கை முன்னாடி அது வர லைட்டாக வந்ததுக்கு அடிச்சு ரொம்ப அப்போ போய் சாரிலாம் கட்ட இல்லை போட மை மிஸ்டேக் அப்படின்னாரு. நம்மளுக்கு அது சந்தோஷம்தான். இருந்தாலும் மற்ற எல்லாருங்க படம் முடியணுமே, எதாவது ஆயிடுச்சுல யார் நிற்கிறது? ரசிகர்கள்லாம் டேட்டை எதிர்பார்த்து நிற்கிறாங்க, படம் ரிலீஸ் எப்போன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அவுட்டோர் ட்ராவல்லாம் சினிமாவில் அப்படின்னு. ஸோ ரொம்ப யூனிக்கான டைலாக். இப்போ நீங்கள் வில்லன் கேரக்டர் பண்ணிங்கன்னா சும்மா வந்தார் வில்லன் போனார் அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக தெரிவிங்க. இந்த படத்துலையா இதில் எப்படி இருப்பார், சத்ரியனில் எப்படி இருப்பார், முத்தில் எப்படி இருப்பார் அப்படின்னு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படத்தில் ஒன்று அப்படின்னா அது நாட்டாமையில் வர அந்த கேரக்டர். இந்த டைலாக்லாம் இருக்கும்ல, அது இன்னுமே எல்லார் வீட்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த தாய் கிழவி டைலாக். அது ஈரோடு சவுந்தருக்கு தான் அந்த புகழை சேரும். ஏன்னா அவர் தான் டைலாக் ரைட்டர். எனக்கு அந்த தாய் கிழவின்ற வார்த்தை எனக்கு அது முன்னாடி தெரியாது. ஓகே, மப்சல் அது எங்களுக்கு தெரிஞ்சது உங்களால தான். எனக்கு ஆமாம், அதுக்கப்புறம் நான் சொன்னதுனால எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கு முன்னாடி முதல்ல வாங்கானா அவரை தாண்டானா அவரை தாண்டி கட்டானா அப்படின்னு அஜித் சார்கிட்ட பண்ணியிருப்பேன். இவர்கிட்ட டாய் இனிமேல் லேட்டாக தான் வரணும் அவர் அப்படிதான் எல்லாம் சொல்லுவேன். அது ஒரு டைப்பு. பட் இதில் நாட்டா வில்லன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் ஸ்ட்ரைட் அகேன்ஸ்ட் வில்லன் இல்லையா, டேரக்ட். ஸோ ஹீரோக்கு அகேன்ஸ்ட் நான் தான் ஃபுல் இது. அப்போ என்ன எனக்கு ஒரு மாடுலேஷன் பண்ணிட்டோன்னா, சரி எல்லாரும் மீசை ஒரு மாதிரி வச்சுருக்காங்க, எல்லோரும் நம்ம மாதிரி. ஏன்னா விஜயகுமார் சார் வந்து கொண்டை வச்சுருக்காரு, இது பண்ணுறாரு, நானும் மீசை வச்சுருக்கேன், அவரும் மீசை வச்சுருக்காரு, எதனா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்புறம் இவர்கிட்ட சொன்னார் டைலாக், அப்புறம் தாய் கிழவியை கொண்டு போடுவேன் உன்னை நாட்டாமே. நான் இல்லை சார், அது எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும், அவர் தான் ஹீரோ சொல்கிறார். அப்போது டிஃப்ரெண்ட்டாக சொன்னால் இந்த குரலில் நார்மலாக நான் பேசும்போது என்ன தான் டிஃப்ரெண்ட்னு தெரியாது. தாய் கிழவியே கொண்டு போடுவேன் உண்டையில் நாட்டாக இது இருக்காது, அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. அப்போ நான் சொன்னேன் இந்த உருவத்துக்கு குரலை மாற்றுவோம் சார், நல்லாயிருக்கும். நாட்டாவே அப்படின்னு ஒரு மாதிரி குரல் இருக்கும். தாய் கிழவியே கொண்டு போடுவேன் இல்லை நாட்டாமைய அப்படின்னு. ஆனால் அந்த படத்தில் கொஞ்சம் கிளாஷ் ஆகிடுச்சு. பாதி படம் தான் நான் பேசுனேன், மிச்ச பாதி வேற ஒருத்தர் பேசுகிறாரு. ஓகே ஓகே ஓகே. அவர் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணி அது பண்ணிட்டார். அது ஓகே ஓகே. ஏன்னா அது யாருக்கும் அது செட் ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் டைரக்டர் சார் கூட கேட்டார், இல்லை பண்ணோம்னா இது இப்படி பண்ணால் ஒரு மாதிரி தொண்டைக்காரப்பா ஒரு மாதிரி பேசலாம், எல்லா தலைவர் பார்க்கலாம், இல்லைன்னா அம்மா கூட மாற்றிக்கலாம். அப்போ பயங்கர ஷெட்யூல் டைட் எனக்கு. அந்த படம் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. எங்கள் பிரதர் தான் காரணம். முத்துன்னு சொல்லிட்டு தான் மேனேஜராக இருந்தார். அவரும் இவரும் ஃப்ரெண்டு. இது சூப்பர்வுட் ஃபிலிம் இருக்குல்ல, அவரும் சூப்பர்வுட் ஃபிலிம்ஸ் என்ட்ரு ஆகிறார் சௌத்ரி, எது சினிமா உலகத்துக்கு. அப்போவே எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு, அவரும் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட். அதனால தான் அந்த படத்தில் சம்பளம் கூட எனக்கு பெருசாக இல்லை, 38,000 தான் சம்பளம். ஆனால் நான் அப்போவே ஒரு ஃபைட்டுக்கே 1 லட்ச ரூபா வாங்குறேன். ஆனால் 40 நாள் படத்துக்கு வெறும் 38,000. அது கேட்டால் அதுதான் பேட்டான்ட்டாங்க, சம்பளம் கிடையாது, 38 நாள் ஷூட்டிங்கு, டெய்லி 1000 ரூபானாங்க. ஏங்க அப்போ வண்டி பெட்ரோல் கிட்ரோல் அதெல்லாம் பார்த்துக்க பண்ணலான்ட்டாங்க. ஆனால் அந்த படம் ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணது, பல கோடி வசூலாச்சு. பயங்கரமான கேரக்டர் இல்லை சார். அதில் தான் அவர் சூப்பர் குட்டாக வந்து பெரிய லெவல் வந்துட்டாங்க. நீங்கள் இந்த சீன் நடிச்சு முடிச்சோடனே மனோரமா மேம் என்ன சொன்னாங்க? எது நடிச்சு முடிச்சோன்னே இது படத்துக்கே சொன்னாங்க, இல்லை இல்லை தம்பி சொல்கிறது கரெக்டாக இருக்குது, நீங்கள் அப்படியே பேசுங்க நல்லா இருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த உடம்பு தோரணைக்கு அந்த கெட்டப் இருக்குல்ல, அதுக்கு இந்த குரல் தான் கரகரப்பாக தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே ஹானஸ்ட் ராஜில் கூட அவங்க சப்போர்ட் பண்ண ஆட்சி கழுத்தில் போட்டு கொண்டு வரதுக்கு. அப்போ தம்பி நான் எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கேன், எந்த நடிகர்களும் கொஞ்சம் கூட அடிப்படாமல் நீ பண்ணுறாள், நீ என்ன மாதிரி டைட் பண்ண சொல்லுக்கான்னு பாருங்க. சும்மா உட்காந்துட்டு நான் இப்படி பண்ணிவிட்டு ஷோல்டர் பிடிச்சி இவரை டைட் பண்ண அவங்க இப்படி பார்த்தா நீ வாப்பா நான் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லி தைரியமா. அதுக்கப்புறம் தான் ஆனஸ்ட் ராஜில் கொல்லும்போது அந்த அம்மா ரியாக்ஷன் எனக்கு தெரியாது, நான் பின்னாடி தான் இருக்கேன். அந்த அம்மா ஆடுறது ஆடியன்ஸுக்கு துள்ள துள்ள சாவரியும், நான் வந்து பின்னாடி அப்படியே பிடிச்சது ஒரே இதில் இருப்பேன், கொஞ்சோட மூமெண்ட் இருக்காது, ஈவு இறக்கலன்றது ஒரு ரியாக்ஷன். அது அப்படியே பிடிச்சா அந்த மாதிரி துள்ள துள்ள இருக்கும். கடைசியில் விட்டுட்டு அப்படி பண்ணோன்னா அப்படியே பின்னாடி இந்தம்மா
இது பண்ணுவாங்க, சுரண்டி இது என்னை பிடிச்சி அந்த மருமவை. அதுக்கப்புறம் தான் அப்படி திரும்பும்போது அது அந்த கெட்டப்புக்கும் அதுக்கும் பயங்கரமாக இருக்கும். படத்தில் ஆடியன்ஸு இவெல்லாம் மனுஷனடா சோத்த தீக்கிறான் பாவி அப்படின்ற மாதிரி. அதுதான் சக்ஸஸ் ஆகுது. மக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்கலையோ நாங்கள் வில்லன். இத்தனை வருஷம் கழிச்சும் வில்லன் முகம் அப்படியே நிற்குது இல்லை? ஆமாம், எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவங்க ஹீரோ. இதில் ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சொன்னீங்க, சம்பளம். நீங்கள் வாங்கின வில்லன் கேரக்டருக்கு அதிகமான சம்பளம் என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த படத்துக்கு நான் இவ்வளோ படம் இல்லை, எனக்கு அதிகபட்ச சம்பளம் முதல்ல கிடைச்சதுன்னா நம்ம சிரஞ்சீவி சார் படத்தில் தான். ஓகே. கரணா முகுடுன்னு ஒரு படம். ஓகே. அதாவது எவ்வளோ பேர் ஃபைட் பண்ணாங்க. அந்த கரணா முகுடுன்ற படத்தில் டூப்புக்கு இப்போல்லாம் கடை நான் தான் ஒரிஜினல் வித் ஜிம்னாஸ்டிக் அண்ட் ஃபைட்டு ஃபாலிங்ஸ்லாம் வந்து மிரள வச்சுட்டேன். ஸோ டிமாண்ட் பண்ணி தான் போனான். ஓகே ஓகே. இந்த ஃபைட் நல்லா இல்லை, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள் மாஸ்டர், இந்த காசு வேண்டாம். ஏன்னா அப்போ எல்லாம் வெளியே வந்து 20,000க்கு மேலே சம்பளம் கிடையாது. அப்புறம் விஜய் மாஸ்டர் ஊக்கம் கொடுத்தாரு. சரி இப்போ நம்மளும் நல்லா வரலன்னா காசு தரமாட்டேன், தாராளம் 10 பைசா கொடுக்காதீங்கன்ற. அதுக்கப்புறம் அங்கே போய் டிமாண்ட் பண்ணு. அவரு சிரிஜி சாரம் கேட்டார். ஆனால் அவரோட மாமனார் தான் அவர் ப்ரொடியூசர். யாரும் ஒத்துக்கல. ஏங்க என்னங்க ஸ்டண்ட் ஆளுக்கு 1 லட்சமா, என்னங்க சம்பளம் கொள்றீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, அவர் சொல்கிற டிமாண்ட் என்னன்னா படம் நல்லா, என் ஃபைட்டு நல்லா இல்லைன்னா கொடுக்க வேணான்றாரு. இது பார்க்கிங் பண்ண 25,000 வேண்டாம், ஃபஸ்ட்டு 20 அப்புறம் 25 தரட்டு ஃபைனலாக பண்ணாங்க. ஐ டோன்ட் நீட் திஸ் ஒன். இந்த அமௌண்ட் எனக்கு பார்த்தா அது நாட் எனஃப் டு மீ. திஸ் ஃபைட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் அந்த ரவுண்டில் வந்து ஃபைட் பண்ணுறது ரொம்ப ஹார்ட் ஃபைட் பண்ணணும். WW ஃபைட் அந்த காலத்தில் அப்போ வந்து இருந்ததில்ல, ஃபுல்லாக தூக்கி போகிறது அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு டைப் ஆஃப் ஃபைட் வந்து WW ஃபைட், நார்மல் ஃபைட்டு டிஷ் கிடையாது. ஸோ ஃபுல் ஃபால்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் எனக்கு இவ்வளோ தேவைப்படும்னு சொன்னேன். அப்போ தான் என்ன பண்ணாங்க, டிமாண்ட் நான் பண்ணோன்னா அப்போ சிரஞ்சீவி சொல்கிறார். அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அந்த தம்பி கேட்குறாப்புலன்னா நானும் ஒத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப உழைச்சி கிட்டத்தட்ட அந்த ஃபைட்டு தூள் கிளம்பிடுச்சு. நம்பகிட்ட போக அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சிங்க. ஓகே. என்னன்னா படம் ஃபுல்லாக பார்க்கல யாரும், ஃபைட் சீன் மட்டும். கரெக்ட், அப்சல்யூட்லி ரைட். வருவாங்க அந்த ஃபஸ்ட்டு 2வது சீனோ 3வது சீனோ தான் இந்த ஃபைட்டு முடியும், அது பார்ப்பாங்க. அடுத்து டிஸ்கோ சாந்தி அவங்க ஒரு சோலோ சாங்கு, அவங்களோட இந்த ஃபைட்டு முடிஞ்சவொன்னே அந்த மாதிரி தான் பந்தயம் கட்டியிருப்பாங்க. அது சாங்க பங்காரு கோடி பெட்டா ஓச்சனண்டே ஏ பாப்பா ஏ பாப்பா ஏ பாப்பா டும் அன்பட்டா சாங் ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த சாங் என் ஃபைட்டு முடிச்சுட்டு வெளில போயிடுவாங்க. திரும்பி மறுநாள் வருவாங்க அடுத்த ஷோ, அந்த ஃபைட்டே சாங் பார்ப்பாங்க போயிடுவாங்க. நான் நம்பலை. நான் போயிட்டு ஆந்திராவில் போய் ஒரு நாள் தெரியாமல் போய் உட்காந்துருப்பாங்க. எல்லோரும் எழுந்து போயிட்டாங்க. என்னடா படம் ஃபுல்லாக. பட் அவங்க அந்த ஃபைட் தான் அந்த சாங் நல்லா இருந்துச்சாங்க. ஸோ அந்த அதுவே வந்து உங்களுக்கு 375 நாள் ஓடினா படம் 350 நாள் இப்படி தான் ஓடிச்சு. 25 நாள் தான் ஒழுங்காக பார்த்தாங்க ஃபுல் படத்தை. அதுக்கப்புறம் சில பேர் ஃபேமிலிஸாக ஃபுல்லாக உட்காந்து பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இது கிடச்சிது. அதுதான் எனக்கு லைஃப்பில் ரொம்ப டர்னிங் பாயிண்ட். அதனுடைய ரெஃப்ளெக்ட் தான் இன்றைக்கி எனக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு நல்ல அனுமதி தந்து சிரஞ்சீவி சார் என் மேலே ரொம்ப உயிரை வச்சிருக்கு. காரணம் என்னென்னா அன்னைக்கு நான் என்னுடைய உழைப்பு ஒழுக்கமான உழைப்பு, சேலஞ்சிங் ஃபைட் இஸ் ஆல்சோ சேலஞ்சிங் ஃபைட், பட் என்னுடைய பார்கிங் ஆல்சோ சேலஞ்சிங். இப்போ சிரஞ்சீவி சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே இருக்க தமிழ் சினிமாவில் இருக்க நடிகர்கள் யாரும் உதவி பண்ணலன்ற ஒரு இன்னும் எல்லாம் பண்ணாங்களே, பண்ணியிருக்காங்களா? அவ்வளோ ஏற்ற மாதிரி பண்ணாங்கம்மா. ஓகே ஓகே. இப்போ நான் ஒரு கம்பெனி சின்ன கம்பெனி இருக்கும், பெரிய கம்பெனி இருக்கும், அதுக்கு நல்லவங்க கேட்டேன் அப்படி பார்க்க முடியாது. எனக்கு இவ்வளோ தந்தாங்களான்னு தந்ததே பெரிய விஷயம். ஆண்டவன் வந்து உனக்கு இவ்வளோ ஒரு ஆளை கொடுக்க வச்சுட்டால, நீ எதுக்கு அங்கே எதிர்பார்க்குற? அதுதான் என்னுடைய கேள்வி. யாருமே கொடுக்காம எல்லா ஆளுக்கு 5-10 கொடுத்தா நான் என்னடா என்ன விட்டீங்களுக்கெல்லாம் எடுத்தோன்னு ஒரு ஆள் கிரீடத்தை வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் நீ சைடில் எதை கொடுத்தானா எதை கொடுக்காங்கன்னா அது மாதிரி எல்லாம் நான் வந்து தேவையானது நமக்கு வந்துருச்சு இல்லை, அதுக்கு மேலே. ஆமாங்க, ஒரு கடவுள் எனக்கு கொடுத்துட்டாங்க போதுங்க, அவரு தான் மெயின் கடவுள். இதுக்கு பூஸ்டப் ஆனது ஃபுல்லாக வந்து சரத்குமார் சார் தான். முதல்ல சரத்குமார் சார் அண்ட் ப்ரொடியூசர் டி சிவா அவர் தான் வந்து முதல்ல எனக்கு வந்து ஆளுக்கு 25,000 போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து சரத்குமார் சார் கிட்டத்தட்ட more than 9 lakhs அவர் வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து எல்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு 2 பேரும். நாட் ஃபெயிலியர் மீன்ஸ் எனக்கு ஷூட்டபிள் ஆகல, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவசரம். தென் லாஸ்ட்டு இது வந்து மிஸ்டர் ஜெகநாதன் என்னோட அக்கா பையன் தான், அவரு கரெக்டாக ஷூட் ஆகிடுச்சு, கரெக்டாக சக்ஸஸ் ஆகிடுச்சு. உடனே சார் கேட்டார், என் பொண்ணாமலும் ரெடியாக உன்னாரா கேட்டார்.
రెడీగా ఉన్నారు సార్ అంటే మీరు తొందరగా వెళ్ళు మనం ఉంటాము నువ్వు అన్నా నేను ఉంటాను కదా ఏం బాధపడుతూ వెళ్ళు అన్ని ట్రీట్మెంట్ నేను ఫ్రీగా చేస్తాను அப்படின்னா அப்போ சும்மா நான் ஏதோ டயாலிசிஸ் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிருந்தேன் ஃப்ரீயாக ஏன்னா டயாலிசிஸ் உங்களுக்கு 90,000 ரூபா மாதம். ஸோ 2.5 வருஷம் இருந்தேன் டயாலிசிஸ். அதுக்கப்புறம் தான் 90,000 வருஷத்துக்கு என்ன ஆகுது உங்களுக்கு 14 லட்சம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். 10 லட்சத்துக்கு மேலே வருது. ஸோ 2.5 வருஷம் அதுவே. அது இல்லாமல் உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு அது லொட்டுலஸுக்கு அது ஸ்கேனுக்கு ஐயோ அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட போய் இன்றைக்கி 1,30,00,000 மேலே போயிடுச்சு இந்த 3.5 வருஷத்தில். அண்ட் ஆப்ரேஷன் பெரிய விஷயம் தான். அவர் அப்போ நீங்க எந்த அளவுக்கு பழகி இருந்தீங்க, எந்த அளவுக்கு உங்களோட உழைப்பை காட்டியிருந்தீங்கன்னா இவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க அவ்வளோ கூட நம்ம சொல்ல தேவையில்லை. இப்போ ரஞ்சித் சார் இவ்வளோ தான் கொடுத்தாருன்னா அவர் என்ன போதும் நினச்சிருக்கலாம், இல்லை அவர் தான் செஞ்சுருக்காரு நம்ம கொஞ்சமாக செய்வோம்னு நினச்சிக்கலாம், அப்படி எண்ணம் இருக்கலாம். இல்லை எனக்கு கொடுக்க வேண்டிய காசு அவர் தான் கொடுத்துட்டாரு, கொஞ்சம் பொண்ணப்பத்து கொடுக்க வேண்டிய காசை கொஞ்சம் பேர் டெஸ்ட் மூலம் 10 பேர் கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிருக்கலாம். நான் போய் ரஜினி சார் எனக்கு இவ்வளோ தான் கொடுத்தாரு, சிரஞ்சீவி சார் இவ்வளோ கொடுத்தாரு அந்த எண்ணம் யோசனை பண்ணக்கூடாது. முந்திக்கிட்டாரு பரவாயில்ல, இவருனாலும் அவர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். இவர் முந்திக்கிட்டாரு, பொன்னம்பலம் எனக்கு ரொம்ப வேணும் ஆஞ்சநேயர் துணையாக வேண்ட மாதிரி இவர் வந்துட்டார். ஸோ இவர் என்ன நானும் அவருக்கு ஈக்குவலாக கொடுத்தா என்ன ஆகும், பொன்னம்பலத்துக்கு இன்னும் அகமாக ஏறிடும், நிறைய பணம் வந்துச்சுட்டு வேண்டாம் காப்பாற்றுக்கு ஒரு ஆள் வந்துட்டார். நம்ம முறைக்கு நம்மளால் செய்யலாம் நல்லா இருக்காது, ஒரு முறைக்கு செஞ்சார். பொன்னம்பலத்துக்கு 10 லட்சம் கொடுக்கலான்னு நினச்சோம், இவர் 10 லட்சம் கொடுத்துட்டாரு. சரி இப்போ 1 லட்சம் கொடுத்தா போதும், பொன்னம்பலத்துக்கு கொடுக்கலான்னு 10 லட்சம் இருந்ததுல 1 லட்சம் பொன்னம்பலத்துக்கு கொடுத்தாச்சு, மிச்சம் 9 லட்சம் ஏழைகளுக்கு கொடுத்துருப்பாரு, கொடுத்துருக்கலாம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நம்ம அதையும் கேட்கணுன்றேன். கமல் சார் இவ்வளோ கொடுத்தாரு அவரு கூட இது வந்து பேச்சு கிடையாது. ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா எல்லாரும் ஒரே சம்பளமாக கொடுக்க போகிறாங்க, இல்லை எல்லாம் வந்து சம்பளம் அதிகமாக இருக்கும் ரொம்ப உழைச்சானா, இல்லை சம்பளம் கம்மியாக இருக்கும், இது அப்படி கிடையாது. அதனால் ஏற்றத்தாழ்வு என் மேலே பாசம் இருக்கா அது போதும். என்னை வந்து பார்த்தியா கல்யாணத்தில் ஒருத்தர் 5 ரூபா கவர் கொடுப்பான், 100 ரூபா கவர் கொடுப்பான், 1000 ரூபா கவர் கொடுப்பான், சில வேணும்ட்டு நீ எனக்கு வேணும்னா 10,000 எல்லாரும் இதுக்கும் போடுவான். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். நோயெல்லாம் வந்திருக்காது, இந்த எல்லாம் நான் சாப்பிட்ட சாப்பாடு நோயும் கிடையாது ஒன்றும் கிடையாது. சில ஓரவஞ்சனைகள் சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ எந்த அளவுக்கு பகையும் இருக்கும்ல. பழி வாங்கும் போது எந்த வகையில் பழி வாங்கன்னு தெரியாமல் எதை வச்சு அடிக்கிறோன்னு தெரியாமல் பழி வாங்குறது. இப்போ உயிருக்கு சேதம் வரும்போது தான் அவன் நினச்சிப்பாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டுவேன் அப்படின்னு வருந்துறாங்க. வருது என்ன பிரயோஜனம்? ஏன் தனியா இருக்கணும் சார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ எனக்கு தோணுது, ஏன் தனியா இருக்கீங்க சார்? தனியா இருக்க மனைவி குழந்தைங்க எனக்கு வந்து அப்நார்மல். இந்த வீடு வந்து அமைதியா இல்ல கலகலப்பா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. எவ்வளவு தூரம் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டா இருக்காங்க? நீங்க சொன்னோட எனக்கு என்ன